நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு நீர் பேசும்படியாய், கர்த்தர் எங்களோடு இடைபடும்படியாய், வேத வாக்கியங்களின் வெளிச்சத்தை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் எங்கள் மனதை திறந்தருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள், ஒரு ஜெயத்தின் நாள், ஒரு அற்புதத்தின் நாள், ஒரு விடுதலையின் நாள், ஒரு மகிழ்ச்சியின் நாள். எதனால தெரியுமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எதனால? கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்கிறார். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் நமக்குள்ளே ஜீவிக்கிறபடினால் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம், நாம் வெற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம், நாம் விடுவிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்தியின் தலைப்பு, நோட்டு பேனா வைத்திருக்கிறவங்க நீங்க இந்த செய்தியை நீங்க எழுதினா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த ஒரு பிரயோஜனமாக இருக்கும். செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவின் சாயல். செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவின் சாயல். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் கடைசி காலம். ஆண்டவருடைய வருகைக்கு தேவன் சபையை சீர்படுத்துகிற காலம். ஒன்று, இந்த கடைசி காலத்திலே தேவன் நம்மளையும் நம் குடும்பத்தையும் சீர்படுத்த விரும்புகிறார். ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் சீர்கெட்டு போய்விட்டது. சீர்கெட்டதை சீர்படுத்த தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீர்கெட்டதை சீர்படுத்த தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படாத உங்க கணவர், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத சமுதாயம். இன்னைக்கு தேசத்தையே பாருங்களேன், இந்தியாவை பாருங்க, தமிழ்நாட்டை பாருங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு தேசமும் ஜனங்களும் சீர்கெட்டு போக முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சீர்கேடுகள் பெருகி இருக்கிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு பாவங்களும் அக்கிரமங்களும் அருவருப்புகளும் பெருகி இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய மனதில் என்ன இருக்குதுன்னா, தேவன் நம் குடும்பத்தையும் தேசத்தையும் சீர்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன்னா தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய நோக்கமே, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஆதியிலே பாருங்க, ஆதியில எப்படி இருந்துச்சா, தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டானது. நல்லா கவனிக்கணும், ஆதியில் இருந்த ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் இருளையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எல்லாவற்றையும் சீர்படுத்தினார். அப்ப இன்றைக்கு தேவனுடைய மனதில் என்ன இருக்குதுன்னா, தேவன் நம்மை சீர்படுத்தி உங்களை கொண்டு ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை இந்த சமுதாயத்தையும் கர்த்தர் சீர்படுத்த வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் உங்க கணவரை சீர்படுத்துவா, உங்களை கொண்டு கர்த்தர் உங்க பிள்ளைகளை சீர்படுத்துவா, உங்களை கொண்டு இந்த லால்குடி தாலுகாவை கர்த்தர் சீர்படுத்துவா. இது கர்த்தர் சீர்படுத்துகிற காலம். எல்லாம் சீர்கெட்டு போயிருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது, தேவ சாயலாக கர்த்தர் நம்மளை மறுரூபமாக்குகிற காலம். இயேசுவுடைய வருகையில நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படணும்னா அவருடைய சாயலாக நாம் மாற வேண்டும், தேவ சாயலாக மாற வேண்டும். நல்லா கவனிக்கணும், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ பக்தி முயற்சி அல்ல, இயேசுவை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ பக்தி முயற்சி அல்ல. கத்தோலிக்க சபையில் இருக்கும் பொழுது, நான் கத்தோலிக்க சபையில் இருந்தேன், ஏதோ ஜெபமாலை சொல்றதோ ஏதோ புனிதர் வழிபாடு செய்வதோ பக்தி முயற்சி அல்ல. பக்கத்தில் பசங்க, கிறிஸ்தவ வழிபாடு என்பது பக்தி முயற்சி அல்ல. கிறிஸ்தவ வழிபாடு என்பது, கிறிஸ்தவ மார்க்கம் என்பது இயேசுவை போல வாழுவது, இயேசுவை போல நடப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா, நம்ம குடும்பத்தையும் சொந்த பந்தங்களையும் நம்ம ஆதாயப்படுத்தணும்னா நாம் இயேசுவை போல வாழ வேண்டும்.
நாம் இயேசுவை போல நடக்க வேண்டும், நாம் இயேசுவை போல மாற வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சாயலாக மாற வேண்டும். நல்ல கவனிங்க, இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய பிரதானமான நோக்கம் என்ன தெரியுமா? தேவன் மனிதனை சிருஷ்டித்ததனுடைய பிரதானமான நோக்கம், ஆதாமை ஏவாளோ அவர்கள் பாவம் செய்த பொழுது தேவ சாயலை இழந்து போனார்கள், தேவ மகிமை இழந்து போனார்கள், உறவை இழந்து போனார்கள், தேவ சத்தத்தை இழந்து போனார்கள், ஏதேனின் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். அல்லேலூயா. இழந்து போனதை மறுபடியும் மனிதனுக்கு கொடுக்கத்தான் இயேசு இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் அவதரித்து அவர் 33 வருடங்கள் இந்த உலகத்திலே அவர் ஜீவித்து சிலுவையிலே மரித்து நமக்காக அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு சிலுவையில மரித்தது மனுஷ சாயல், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது கிறிஸ்துவின் சாயல். அல்லேலூயா. அந்த பாவத்தின் சாயலை ஏற்றுக்கொண்டதுனால தான் சிலுவையிலே அவர் மரித்தார். 3ஆம் நாள் மரித்து உயிர் தெழுந்து அவர் நம்மோடு கூட உள்ளுக்குள்ளே வாசம் செய்வது, நம்மளை தேவ சாயலாக மாற்றுவதற்காக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உங்களை கிறிஸ்துவின் சாயலாக, ஆதாம் இழந்து போன சாயலை, மகிமையை, ஏதேனின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்காக அவர் நமக்குள்ளே ஜீவிக்கிறார். இயேசு எனக்குள்ளே எதற்கு ஜீவிக்கிறார் தெரியுமா? நல்ல கவனிக்கணும், இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளும். அவர் எனக்குள்ள எதுக்காக ஜீவிக்கிறார்னா அவரை போல என்னை மாற்றுவதற்காக. நாம் இயேசுவை போல மாறும் பொழுதுதான் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவது எதற்காகனா அவரை போல நம்மளை மாற்றுவதற்காக. நம்முடைய சிந்தையை, நம்முடைய சுபாவத்தை, நம்முடைய குணத்தை, நம்முடைய நடக்கையை அவரை போல மாற்றி அவருடைய மகிமையை நம் மூலமாய் வெளிப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 29, 30, 31 வசனங்கள் எழுதுங்க. ரோமர் 8, 29, 30, 31. தேவன் எவர்களை முன்குறித்தாரோ தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஏன் உங்களை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார்? உங்க கிராமத்துல, உங்க பட்டணத்துல, உங்க சொந்த பந்தங்கள் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது தேவன் உங்களை மாத்திரம் ரட்சித்தது எதற்காகனா அவருடைய சாயலாய் மாற்றுவதற்காக கர்த்தர் நம்மளை முன்குறித்திருக்கிறார். பாருங்க, 30 சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கினார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்கள் மூலமா இயேசு மகிமைப்பட போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மூலமா இயேசு மகிமைப்பட போகிறார். இது கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுகிற காலம், இது கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுகிற காலம், இது கிறிஸ்துவின் ரட்சிப்பு வெளிப்படுகிற காலம். இந்த காலம் கிறிஸ்து வெளிப்படுகிற காலம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த காலம் உங்களுக்குள் இருந்து கிறிஸ்து வெளிப்பட வேண்டும், கிறிஸ்துவின் சாயல் வெளிப்பட வேண்டும். பக்கத்துல கை கொடுங்க, பக்கத்துல காத்து சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க சாயலை அல்ல. சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, உங்க சாயலை அல்ல, உங்க அப்பா அம்மாவுடைய சாயலை அல்ல, இந்த சமுதாயத்தின் சாயலை அல்ல, ஆதாமின் சாயலை அல்ல, கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் இன்றைக்கு யாருடைய சாயலை வெளிப்படுத்துகிறேன்? என் குணத்துல, என் சுபாவத்துல, என் நடக்கையில என் சாயலை அல்ல, கிறிஸ்துவின் சாயலை நான் வெளிப்படுத்த வேண்டும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுங்க. உங்க இருதயத்தை ஸ்கேன் பண்ணுங்க. சொல்லுங்க, உங்க இருதயத்தை ஸ்கேன் பண்ணுங்க, உங்க குணத்தை ஸ்கேன் பண்ணுங்க, உங்க சுபாவத்தை ஸ்கேன் பண்ணுங்க, உங்க நடக்கையை ஸ்கேன் பண்ணுங்க. யாருடைய சாயலை வெளிப்படுத்துகிறீர்கள்? கேளுங்க, யாருடைய சாயல்? சொல்லுங்க, உங்களுடைய சாயலையா, ஜென்ம சுபாவத்தையா, மாம்சத்தின் கிரியைகளையா, பழைய பாவ மனுஷனையா, இல்ல கிறிஸ்துவின் சாயலையா, கிறிஸ்துவின் சுபாவத்தையா, கிறிஸ்துவின் குணத்தையா? நல்ல கவனிங்க, இயேசு மதம் மாற்றுகிற தெய்வம் அல்ல, இயேசு நம்முடைய சுபாவத்தை மாற்றுகிறவர். உங்க குடும்பத்தை ஆதாயப்படுத்தணும்னா, உங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும்னா, உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னா, உங்க கணவர் ரட்சிக்கப்படணும்னா, இந்த கள்ளக்குடி, இந்த டால்மியாபுரம் ரட்சிக்கப்படணும்னா
உங்களுக்குள்ளிருந்து எனக்குள்ளிருந்தும் கிறிஸ்துவின் சாயல் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் இன்னைக்கு கர்ப்ப வேதனைப்படுகிறோம். அல்லேலூயா. எதுக்காக ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார்னா, ஆதாம் இழந்து போன சாயலை நமக்குள்ளே உருவாக்குவதற்காக. ஆதாம் எதை இழந்து போனான்? தேவ சாயலை இழந்து போனான், தேவ மகிமையை இழந்து போனான், தேவ உறவை இழந்து போனான். அதை கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணி அவர் நமக்குள்ளே தேவ சாயலை உருவாக்குகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வேத புஸ்தகத்திலிருந்து 2 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று கிறிஸ்துவின் சிந்தை. எல்லாரும் சொல்லுங்க. ஒன்று எழுதுங்க, கிறிஸ்துவின் சிந்தை. 2 மாம்ச சிந்தை. இன்னைக்கு அதை தான் நம்ம தியானிக்க போறோம். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்குள்ள என்ன சிந்தை இருக்கணும்னா, கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால்தான் நம்முடைய குடும்பத்தை, சொந்த பந்தங்களை நம்ம ஆதாயப்படுத்த முடியும். நாம் சாட்சியாக வாழ முடியும். நாம் உலகத்துக்கு வெளிச்சமாய் வாழ வேண்டும், பூமிக்கு உப்பாய் வாழ வேண்டும், நாம் இருக்கிற கிராமத்திற்கு வெளிச்சமாய் வாழ வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் எதுக்காக நமக்குள்ள வாசம் பண்றார்னா, நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நல்லா கவனிக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா சில வாலிபர்களை, சினிமா பட நடிகர் நடிகைகள்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி ஸ்டைல் பண்ணுவாங்க, அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? காரணம் என்ன தெரியுமா? ஒரு நடிகனுடைய தாக்கம் ஒரு சமுதாயத்தில் இருக்கிற வாலிபர்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. விஜய்க்கு பக்கத்தில் சொல்லுங்க, விஜய்க்கு 50 வயசு தான் ஆகுது, ஆனால் தமிழ்நாட்டின் வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, விஜய்க்கு 50 வயசு தான் ஆகுது, தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்குள்ள 50 வயசான விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டார். 2000 வருஷம் ஆகியும் கிறிஸ்து இந்த பூமிக்குள்ள வந்தோம், நாம் கிறிஸ்துவின் தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், ஒரு நடிகனால ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமானால், ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாகிய எனக்குள்ள கிறிஸ்து ஜீவிப்பாரானால் என்னை கொண்டு தேவன் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார், ஒரு அசைவை ஏற்படுத்துவார், ஒரு மறுரூபத்தை ஏற்படுத்துவார். பாருங்க, பவுல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். பவுலுடைய வாழ்க்கை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. பவுலுடைய ஜெபம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. பவுலுடைய ஊழியம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. பவுலுடைய பிரசங்கம் ஒரு மறுரூபத்தை உண்டாக்கினது. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, டால்மியாபுரத்துக்கு தேவை ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை, ஒரு அசைவை, ஒரு மறுரூபத்தை உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? அதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். உங்கள் மூலமாய் அவர் மகிமைப்பட போகிறார். உங்களை அழைத்தது அதற்காகத்தான், உங்களை நீதிமானாக்கினது அதற்காக தான். எதற்காக தெரியுமா? உங்கள் மூலமாய் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். அவர் மகிமைப்படணும்னா எனக்கு தேவை கிறிஸ்துவின் சிந்தை. நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஒன்று கிறிஸ்துவின் சிந்தை, ஒன்று மனத்தாழ்மை. பிலிப்பியர் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, எழுதுறவங்க குறித்து கொள்ளுங்க. கிறிஸ்துவின் சிந்தை, மனத்தாழ்மை. பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3லிருந்து 11 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 271வது பக்கம், 271வது பக்கம். எல்லாரும் பைபிள் எடுங்க, எல்லாரும் பைபிள் எடுங்க, நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். 271 பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3லிருந்து 11 வசனங்கள். கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை என்றால் என்ன? ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்குள்ள என்ன சிந்தை இருக்கணும்னா, கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். எல்லாரும் வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், சத்தமா வாசிங்க. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் எண்ண கடவீர்கள். அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே
இருக்க கடவது. தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் வடிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இதை நீங்க வீட்டில் போய் ஒரு 50 தடவை படிக்கணும். எத்தனை தடவை? இன்னைக்கு நமக்கு என்ன சிந்தை தேவைன்னா கிறிஸ்துவின் சிந்தை தேவை. பவுல் சொல்றார் பாருங்க, பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை, இந்த சமுதாயத்தை, உங்க சொந்த பந்தங்களை நீங்க ஆதாயப்படுத்தணும்னு சொன்னா உங்க ஜெபம் ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை, ஒரு அசைவை, ஒரு எழுப்புதலை, ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வரணும்னா உங்களுக்கும் எனக்கும் தேவை கிறிஸ்துவின் சிந்தை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தேவை, உங்க குடும்பத்துக்கு தேவை, குடும்ப தலைவனுக்கு தேவை, குடும்ப தலைவிக்கு தேவை கிறிஸ்துவின் சிந்தை. ஒன்று கிறிஸ்துவின் சிந்தை மனத்தாழ்மை. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிந்தை ஒன்று மனத்தாழ்மை. அந்த மனத்தாழ்மை நம்ம குடும்பத்தை ஆதாயப்படுத்தணும்னா, உங்க குடும்பத்தை பரலோகமா மாத்துறதும் நரகமா மாத்துறதும் உங்க கையில தான் இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, குடும்பத்தை பரலோகமா மாத்துறதும் நரகமா மாத்துறதும் உங்க கையில தான் இருக்குது. உங்க குடும்பம் பரலோகமா மாறணும்னா மனத்தாழ்மை தேவை. இந்த இடத்துல பாருங்க, கிறிஸ்துவின் மனத்தாழ்மை. எது மனத்தாழ்மையா? பாருங்க, இயேசுவிட்டு இருந்த மனத்தாழ்மை எப்படிப்பட்டது வசனம் சொல்லுகிறது பாருங்க. 6வது வசனம், தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். கிறிஸ்துவின் மனத்தாழ்மையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எப்படிப்பட்ட மனத்தாழ்மை இயேசுகிட்ட இருந்துச்சா? அவர் எப்படிப்பட்டவரா? தேவனுடைய ரூபமாய் இருந்தார், தேவனுக்கு சமமாய் இருந்தார். அதையெல்லாம் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். நல்ல கவனிங்க, நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா இயேசுவை விசுவசித்து ஏற்றுக்கொண்டாதான் போதும். ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வரணும்னா எதை இழக்கணும் தெரியுமா? அவருடைய ரூபத்தை அவர் இழந்தார், அவருடைய மகிமையை அவர் இழந்தார், பிதாவோடு இருக்கிற அமர்ந்து இருக்கிற சிங்காசனத்தை இழந்தார், தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். எதற்காக தெரியுமா? ஒன்றே ஒன்று, உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக. இயேசுவுடைய மனத்தாழ்மைதான் மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை பிறப்பித்தது. பிதா தம்முடைய குமாரனை அனுப்ப சித்தமான பொழுது இயேசு கிறிஸ்துவால ஏன் தெரியுமா அதுக்கு கீழ்ப்படிந்த முடிந்தது? இயேசுவினிடத்தில் இருந்த மனத்தாழ்மை. நீ யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் இல்லாம போயிடுச்சு, நன்மை நடக்கல, ஒரு இழப்பு வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு கஷ்டம் வருதுன்னா நமக்குள்ள எவ்வளவு பலவிதமான எண்ணங்கள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, சமாதானத்தை இழந்து போகிறோம். ஆனா உங்களையும் என்னை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து எல்லாவற்றையும் இழந்து இந்த பூமிக்கு மனுஷகுமாரனை அவதரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனத்தாழ்மை. இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவைனா, குடும்பத்தை நடத்துகிற தலைவனுக்கு தலைவிக்கு என்ன தேவைனா மனத்தாழ்மை தேவை. அல்லேலூயா. அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புனா மனத்தாழ்மை. இயேசுவினிடத்தில் இந்த மனத்தாழ்மை, அடிமையின் ரூபம் எடுத்து. எப்படிப்பட்ட மனத்தாழ்மையா பாருங்க. அந்த 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
அவருடைய தொடக்க முதல் முடிவு வரை அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். மத்தேயு புஸ்தகம் 11வது அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவுடைய சுபாவம், இயேசுவுடைய குணம் என்ன தெரியுமா? மனத்தாழ்மை. பக்கத்துல கை கூட சொல்லுங்க, இயேசுவுடைய சுபாவம், இயேசுவுடைய குணம் மனத்தாழ்மை. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. உங்க இருதயத்தை ஸ்கேன் பண்ணுங்க, உங்க சுபாவத்தை ஸ்கேன் பண்ணுங்க. அந்த மனத்தாழ்மை என்னிடத்தில் இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுடைய சுபாவம் என்ன தெரியுமாமா? மனத்தாழ்மை. ரெண்டாவது மாம்ச சிந்தை. நல்லா கவனிக்கணும், மாம்ச சிந்தை பெருமை. எல்லாரும் சொல்லுங்க, மாம்ச சிந்தை பெருமை. என்னது? பெருமை. கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள, மனைவி சொல்லுவாங்க, நான் சொல்றத கேட்கலன்னா இந்த வீடு ரெண்டாக்கிடுவேன், நான் சொல்றத கேட்கணும், நான் சொல்றபடி செய்யணும். என்ன தெரியுமா? அது பெருமை. குடும்பங்களில் நல்லா கவனிங்க. போன வருஷம் கடைசியில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், குடும்பங்களுக்குள்ள, விசுவாச குடும்பங்களுக்குள்ள, தேவ ஜனங்களுக்குள்ள பலவிதமான சண்டைகள், பிரிவினைகள், வாக்குவாதங்கள். ஒன்று தெரியுமா? இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபைகளுக்குள்ள தான், குடும்பங்களுக்குள்ள தான் பிரிவினைகள், விவாகரத்துகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. குடும்பத்துக்குள்ள கணவன் மனைக்குள்ள சண்டைகள், பிரிவினைகள். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, பெருமை. சொல்லுங்க, பெருமை பிரிவினையை உண்டாக்குகிறது, பெருமை சண்டைகளை உண்டாக்குகிறது. இன்னைக்கு சண்டைக்கு காரணம் என்ன? கணவன் மனைவிக்குள்ள ஒருமனை இல்லை, ஒற்றுமை இல்லை, ஐக்கியம் இல்லை, குடும்பங்களுக்குள்ள சண்டை. நீ சொல்றத பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுங்க, பக்கத்தில் கை கொடு, சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. நீ சொல்றத நான் கேட்கறதா, நான் சொல்றத நீ கேட்கறதா? இன்னைக்கு டாமினேஷன் என்ன தெரியுமா? குடும்பத்தில் யார் யாரை ஆளுகை செய்வது. நான் சொல்றதை கேட்கலன்னா எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், போக வேண்டியது தானே. என்னது அது? பெருமை. நான் சொல்றத மற்றவங்க கேட்கலன்னா நமக்கு கோபம் வருது தெரியுமா? பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, நீங்கள் சொல்றத உங்கள் கணவர் கேட்கலன்னா, உங்கள் மனைவி கேட்கலன்னா, உங்கள் பிள்ளைக்கு கேட்கலன்னா உடனே மாம்சத்துலேருந்து என்ன வருது? என்ன வருது? கோபம் வருதா வரலையா? கேளுங்க, கோபம் வருதா வரலையா? அந்த கோபம் எங்கிருந்து வருது தெரியுமா? ஒரு மனுஷன்ட்ட பெருமை இருக்குமானா அந்த பெருமையின் வெளிப்பாடு தான் கோபம். நான் சொன்னதை என் கணவர் கேட்கல, என் மாமியார் சொன்னதை என் கணவர், எங்க அம்மா சொல்றத கேட்கறாங்க, நான் சொல்றதை என் கணவர் என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. பெருமையினுடைய வெளிப்பாடு தான், பெருமையினுடைய ஒரு சுபாவம் தான் என்னது? கோபம், எரிச்சல், பகை, கசப்பு, பிரிவினை. நான் சொல்றதை கேட்கல, நான் சொல்றதுக்கு கீழ்ப்படியல, நான் சொன்னது நீ செய்யல. இதெல்லாம் மாம்சம். நல்ல கவனிங்க, மாம்ச சிந்தை பெருமை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எழுதுங்க, யாக்கோபு புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். யாருக்கு அதிகமான கிருபை அளிக்கிறார்? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஒரு தேவ பிள்ளைக்குள்ள, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்குள்ள, ஒரு குடும்பத்தை நடத்துகிற புத்தியுள்ள ஸ்திரீக்கு, குணசாலியான ஸ்திரீக்கு, ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு புருஷனுக்கு, ஒரு குடும்ப தலைவனுக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா, பெருமை இருக்கக்கூடாது, மனத்தாழ்மை இருக்க வேண்டும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நல்ல கவனிங்க, இந்த மாம்சத்தினுடைய எல்லா சுபாவங்களும் பாவமா இருக்கிறது. அதனால தான் பவுல் சொல்றாரு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. ரோமர் 8:1 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின்படி நடக்கிறவன் மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறான். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஜென்ம சுபாவத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அதனால தான் கர்த்தருக்கு பிரியமா, பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, பக்கத்தில் கை கொடுத்து, இன்றைக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க குணத்தை, உங்க சுபாவம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? கேளுங்க, உங்க குணம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? உங்க சுபாவம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? உங்க பேச்சு கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? கோபத்துல வருகிற வார்த்தைகள், எரிச்சல்ல வருகிற வார்த்தைகள், நல்லா கவனிங்க.
இந்த 2 பேர் ஆதாமுக்கு இருந்த 2 குமாரர்கள் செய்த அந்த காயின் செய்த பெரிய பாவம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள எரிச்சல் உண்டாகி, வாசிக்க கேட்போம் ஆதியாகமம் புஸ்தகம் பாருங்க. அந்த எரிச்சல் எப்படி அந்த காயினை ஒரு கொலைகாரனாக மாற்றுகிறது பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம். காயினும் அவன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, பக்கத்தில் கை கொடுத்து. நீங்கள் சொல்கிறத கேட்கலன்னா உங்கள் கணவருடைய மூஞ்சி, உங்கள் மனைவியினுடைய மூஞ்சி, உங்கள் முகத்தை போய் கண்ணாடியில் பாரு. நான் சொல்கிறத கேட்கல, நான் சொன்னதை செய்யலை, நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியலை. எங்கே எரிச்சல் வருது பாருங்க. அவன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கலை அப்படின்னு சொன்ன காயினுக்கு எரிச்சல் உண்டாகி, ஒரு தேவ பிள்ளைக்குள்ள என்ன இருக்கக்கூடாது தெரியுமா? எரிச்சலின் ஆவி இருக்கக்கூடாது, கோபத்தின் ஆவி இருக்கக்கூடாது. அதான் மாம்ச சிந்தை பெருமை, மாம்ச சிந்தை கோபம். 2 எழுதுங்க, மாம்ச சிந்தை கோபம். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் இந்த மாம்சம் தான், நல்லா கவனிக்கணும், நம்மளுடைய முதல் எதிரி யார் தெரியுமா? மாம்சம் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் முதல் எதிரி யாருன்னா உங்க மாம்சம் தான். ஏன்னா உங்க மாம்சத்தை உங்களால் என்ன பண்ண முடியாது? கீழ்ப்படுத்த முடியாது. ஆதாம்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஏவாள்கிட்ட என்ன சொல்றாரு? இந்த தோட்டத்தின் விருட்சத்தில் இருக்க கனியை புசிக்காத, சாப்பிடாத. உடனே மாம்சம் என்ன தெரியுமா செஞ்சு? எதை கர்த்தர் சொல்றாரோ அதுக்கு விரோதமாய் செய்வதுதான் மாம்சம். புசிக்காதன்னு சொல்றதுதான் புசிக்கிறது மாம்சம், செய்யாதனா தான் செய்யறது மாம்சம், போகாதனா போகிறது மாம்சம். இந்த மாம்சம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற பெருமை பாருங்க. வேதம் பெருமையை குறித்து என்ன சொல்கிறது? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து, தேவனே நம்மளை எதிர்த்து நிற்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெபம் கேட்கப்படும்? இன்னைக்கு நம்ம ஆண்டவரோட ஜெபிக்க போறோம். முதலாவது, எனக்குள் இருக்கிற பெருமைகள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என் குடும்பத்தை பெருமை ஆளுகை செய்யக்கூடாது, அன்பின் ஆவி ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் எழுதுறா பாருங்க, 2 கொரிந்தியர் 10:5, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. இன்னைக்கு நம்ம தொடக்கத்தில் ஒரு அறிக்கை செய்த பாருங்க, அதான் வசனத்தின் வெளிச்சம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே பிரகாசிக்கும் பொழுதுதான் அந்த வெளிச்சத்திலே நாம் நடக்க முடியும். அல்லேலூயா. வசனத்தை குறித்த அறிவு மட்டும் இருந்தா பத்தாது, அந்த வசனத்தை குறித்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கையாக மாற வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சுபாவமாக மாற வேண்டும், நம்முடைய நடக்கையாக மாற வேண்டும். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. என் சிந்தையில் இருக்கிற மேட்டிமை, குணத்துல, சுபாவத்துல, பேச்சுல, நடக்கையில், இந்த மேட்டிமை என்ன பண்ணுதுன்னா கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரிவினையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. இதுவரை இல்லாத அளவுக்கு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பிரிவினை. ஏன்னா அந்த கடைசி காலத்துல இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா 21:10 சொல்லுகிறது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். ஒருவருக்கு ஒருவர் விரோதமா என்ன பண்ணுவாங்க? எழும்புவாங்க. அது எங்க முதல்ல ஆரம்பிக்க தெரியுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குடும்பத்துக்குள்ளதான் முதல்ல ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கு விரோதமாய், மனைவி கணவனுக்கு விரோதமாய், பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய், ஒரு ஜாதி இன்னொரு ஜாதிக்கு விரோதமாய், ஒரு மதம் இன்னொரு மதத்துக்கு விரோதமாய், ஒரு இனம் இன்னொரு இனத்துக்கு விரோதமாய், ஒரு ராஜ்யம். இன்னைக்கு பாருங்க, ஈரான் ராஜ்யம், இஸ்ரவேலோ அமெரிக்கா, ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்துக்கு விரோதமா என்ன பண்ணுது? யுத்தம் பண்ணுகிறது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பிரிவினை முதல்ல எங்க ஆரம்பிக்கிறதுனா குடும்பத்துக்குள்ளே ஆரம்பிக்கிறது. அந்த பிரிவினை என்கிற தடுப்பு சுவர் நிர்மூலமாக்கப்படணும்னா நமக்குள் இருக்கிற பெருமைகள் நிர்மூலமாக்கப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அறிக்கை செய்து ஜெபிக்கலாமா? சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, என் சிந்தையில் இருக்கிற, சொல்லுங்க, வாயை திறங்க, அறிக்கை செய்யுங்க. என் சிந்தையில் இருக்கிற, என் எண்ணங்களில் இருக்கிற, ஆண்டவரே, என் சுபாவத்தில் இருக்கிற, என் பார்வையில் இருக்கிற, என் வாயின் வார்த்தையில, என் சுபாவத்தில், என் நடக்கையில் இருக்கிற எல்லா பெருமையின் எண்ணங்கள், நினைவுகள், சுபாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். சொல்லுங்க, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய், கிறிஸ்துவின்
கிறிஸ்துவின் சிந்தைக்கு விரோதமாய், கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு விரோதமாய் எனக்குள் இருக்கிற, என் மாம்சத்துக்குள் இருக்கிற, என் மாம்சத்தின் சுபாவத்துக்குள் இருக்கிற, குணத்துக்குள் இருக்கிற, என் குடும்பத்துக்குள்ள பிரிவினைகளையும் சண்டைகளையும் கோபத்தையும் எரிச்சல்களை கொண்டு வருகிற எல்லா பெருமையின் அரண்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே நான் நிர்மூலமாக்கி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அந்த அரண்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இயேசுவின் ராஜ்யம் மனத்தாழ்மையின் ராஜ்யம், சாத்தானின் ராஜ்யம் பெருமையின் ராஜ்யம். இந்த சிந்தையில நிறுத்தணும், உங்க சிந்தையில நிறுத்தணும். நான் என்ன ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன்? சாத்தானின் ராஜ்யம் இருளின் ராஜ்யம், இருளின் ராஜ்யம் பெருமையின் ராஜ்யம். இயேசுவின் ராஜ்யம் ஒளியின் ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம் மனத்தாழ்மையின் ராஜ்யம். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, இயேசுவின் ராஜ்யம் மனத்தாழ்மையின் ராஜ்யம், சாத்தானின் ராஜ்யம் பெருமையின் ராஜ்யம். நான் என்ன ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற, என்ன ராஜ்யத்தின் சுபாவம் எனக்குள்ள இருக்குது ஆராய்ந்து பாருங்க. அதனால தான் தெரியுமா சொல்லுவோம் பாருங்க, உங்க அப்பனுக்குள்ள இருந்த குணம் அப்படியே உனக்குள்ள இருக்கு. உன் தாத்தாவுக்குள்ள இருந்த அதே குணம் எப்ப தெரியுமா குணம் வெளிப்படும்? பிரச்சனை வரும்பொழுதுதான் குணம் வெளிப்படும். பார்த்திருக்கிறீங்களா? கோபம் வரும்பொழுது, எரிச்சல் வரும்பொழுது உங்க சுபாவம் என்ன பண்ணும்? வெளிப்படும். இன்னைக்கு அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்றார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் அல்ல எனக்குள்ள கிறிஸ்து ஜீவிக்கிறார். கிறிஸ்து அன்புள்ளவர், கிறிஸ்து மனத்தாழ்மை உள்ளவர், கிறிஸ்து அவர் சாந்த குணம் உள்ளவர். அல்லேலூயா. கலாத்தியர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். உங்க சிந்தையில் இதை நிறுத்தணும். நான் என்ன ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன்? ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள இருந்தா என் சுபாவம் ஏன் இப்படி இருக்குது? என் குணம் ஏன் இப்படி இருக்குது? என் பேச்சு எப்படி இருக்கு? என் நடக்கை ஏன் இப்படி இருக்கு? ஏன் எனக்கு என் மனைவிக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை? என் குடும்பத்துக்குள்ள அன்பு இல்லை, ஒருமனை இல்லை, கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குது. ஏன் தெரியுமா? இருளின் ராஜ்யத்தின் கிரியைகள் நம்ம சுபாவத்துக்குள்ள இருக்கும் பொழுது அங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்காது. இன்னைக்கு அந்த வெளிச்சம் நமக்குள்ள வரணும். நான் யாருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற, எந்த சுபாவம் எனக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்க சுபாவம், உங்க சுபாவம், உங்க குணம், உங்க பேச்சு, உங்க நடக்க ஒளியின் ராஜ்யத்தை பிரதிபலிக்கிறதா, இருளின் ராஜ்யத்தை பிரதிபலிக்கிறதா? கலாத்தியர் 3:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார்களே. நாம ரட்சிக்கப்பட்டு எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ இன்றைக்கு வரல யாரை நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். இந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். ஐயோ, நான் சண்டை போட்டேன்னா, நான் ரட்சிக்கப்பட்டவன், சர்ச்சுக்கு போகிறேன், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான்? இவெல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு போகிறான்? இவெல்லாம் எதுக்கு பைபிள் படிக்கிறான்? இவதுக்கெல்லாம் எதுக்கு ஜெபம் பண்ணுறான்? நல்லா கவனிக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மளை பார்த்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் சாயல். அல்லேலூயா. நம்ம யாரை தரித்திருக்கிறோமா? வசனத்தை பாருங்க, யாரெல்லாம் ஞானஸ்நானம் அவங்களாம் கிறிஸ்துவை தரித்திருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்திருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை மனத்தாழ்மை. பாருங்க, பெருமை என்ன செய்கிறதா? நீதிமொழிகள் 16:5 சீக்கிரம் எழுதுங்க. நீதிமொழிகள் 16:5 பெருமை மனமேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமொழிகள் 16:18 நீதிமொழிகள் 16:18 14:18 பாருங்க, இந்த பெருமையை குறித்து என்ன சொல்லுகிறது? 14:18 போடுங்க. மனமேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். ஆனா நம்முடைய சுபாவம் எப்படி இருக்குதா? கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 16:5 16:18 மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். பாருங்க, மனமேட்டிமை. கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார்,
ஆனா நமக்குள்ள இருக்கிற மேட்டிமையை கர்த்தர் என்ன பண்றாரு? அருவருக்கிறார். நல்ல கவனிங்க, மேட்டிமை இருக்கிற இடத்துல கீழ்ப்படிதல் இருக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மேட்டிமை இருக்கிற இடத்துல கீழ்ப்படிதல். கணவனுக்கு கீழ்ப்படிய முடியாது, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய முடியாது. 16-18 பாருங்க. அந்த மேட்டிமை எப்படிப்பட்டதா? அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. மேட்டிமை வந்துருச்சுன்னா அடுத்து என்ன தெரியுமா வரும்? விழுதல் வந்துடும், அழிவு வந்துடும். ஒரு தேவ பிள்ளைக்குள்ள மேட்டிமை இருக்கக்கூடாது, மனத்தாழ்மை இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம், அந்த மனத்தாழ்மை எனக்குள்ள வரணும்ன்றவரே. என் குணத்துல, என் இருதயத்துல, என் நடக்கையில மனத்தாழ்மை. இயேசு பாருங்க, வசனம் சொல்லுகிறது அவர் சாந்தமும் அப்ப இயேசுகிட்டே இவ்வளவு மனத்தாழ்மை இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள எனக்குள்ள எவ்வளவு மனத்தாழ்மை இருக்க வேண்டும். யோவான் 13-15 சொல்லுகிறது. யோவான் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14-15 சொல்லுகிறது, ஆண்டவரும் போதகருமாய் இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய பாதங்களை கழுவி நான் செய்ததை நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். சீஷர்களுக்குள்ள என்ன தெரியுமா இருந்துச்சு? பெருமை இருந்துச்சு. நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, நீ சொல்றத நான் கேட்கறதா, நான் சொல்றத கேட்கிறேன், யார் தலைவர், யார் செயலாளர், யார் பொருளாளர், யார் வலது பக்கத்துல இடது பக்கத்துல. இதை இயேசு எப்படி தெரியுமா உடைச்சாரு? சீஷருடைய பாதங்களை கழுவி அவர்களுக்குள் இருந்த பெருமையை கர்த்தர் நிர்மூலமாக்கினார். ஆண்டவர் நினைக்கல நான் போய் சீஷருடைய பாதத்தை தொடுறதா, நான் போய் கழுவுறதா. ஏன்னா அவர்களுக்குள்ள பெருமை இருந்துச்சு, குணத்துக்குள்ள பெருமை இருந்துச்சு, சுபாவத்துக்குள்ள பெருமை இருந்துச்சு. இயேசு சீசனுடைய பாதங்களை கழுவி அவர்களுக்குள் இருக்கிற மேட்டிமையும் பிரிவினைகளையும் இயேசு தகர்த்தெறிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று தெரியுமா? தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாஸோடைய பாதத்தை இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? கழுவினார். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, அதான் மனத்தாழ்மை. தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாஸுடைய பாதத்தை கழுவி இயேசு தன்னுடைய மனத்தாழ்மையை வெளிப்படுத்தினார். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, பக்கத்துல கை கொடுத்துருங்க. நீங்க உங்களிடத்திலிருந்து என்ன தாழ்மை வெளிப்படுத்துறீங்க கேளுங்க. உங்க கணவர்கிட்ட, உங்க மனைவிட்ட, உங்க பிள்ளைகளிடத்துல, பிள்ளைகள் பெற்றோர்களிடத்துல மனத்தாழ்மையை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எது மனத்தாழ்மை தெரியுமா? எது மனத்தாழ்மை? சில பேரை பார்த்தீங்கன்னா அப்படியே பேசும்பொழுதே பம்புவாங்க, அது மனத்தாழ்மை இல்லை, அது நடிக்கிறது. ஒரு ஆளை பார்த்தோன்னே நடிப்பாங்க, அது நடிப்பது, அது மனத்தாழ்மை. எது மனத்தாழ்மை? வேதம் சொல்லுது பாருங்க, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். 2வது அதிகாரம் 3வது வசனம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினால் ஒருவரை ஒருவர் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். கணவன் தன் மனைவி என்ன பண்ணணும்? மேன்மையானவர்களாக எண்ணணும். மனைவி தன் கணவன் என்ன பண்ணணும்? பக்கத்தில் கை கொடுங்க, பெண்கள் கை கொடுங்க, ஆண்கள் பக்கத்தில் கை கொடுங்க. உங்க மனைவி, ஆண்கள் பார்த்து சொல்லுங்க, ஒருத்தர் உங்க மனைவிய பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க மனைவிய, உங்க கணவரை மேன்மையானவராக. சில சகோதரிகள்கிட்ட கேட்டா, எங்கம்மா உங்க வீட்டுக்காரர் போயிருக்கிறாரு? அது எங்கேயாவது போயிருக்கோம், அது எங்கேயாவது வரும் போகும். என்னது? வார்த்தையிலே என்னது இல்லை, ஒரு மரியாதை இருக்கு. ஏன் தெரியுமா மரியாதை இருக்கிறது இல்லை? அவர் சரியா கம்மியாக சம்பளம் வாங்குவார், வருமானம். நல்லா கவனிக்கணும். ஆளை பார்த்தோ, ட்ரெஸ்ஸை பார்த்தோ, வசதியை பார்த்தோ, வாய்ப்பை பார்த்தோ அல்ல. ஒரு தேவ பிள்ளை தன்னை காட்டிலும் தன் கணவரையோ தன் பிள்ளைகளையோ மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும். இதுதான் மனத்தாழ்மை. நீ யோசிச்சு பாருங்க, நான் அப்படி இருக்கிறேன்னா, என் கணவரை என்ன காட்டிலும் மேன்மை, அந்த நல்ல கவனிங்க, என்ன காட்டிலும் மற்றவங்களை மேன்மையாக என்னன்னா என் குடும்பத்துக்குள்ள சண்டைய வராது, பிரிவினைய வராது. இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம இருதயத்துல நம்மளை மேன்மையானவர்களா என்றோம், மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறோம். உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, மாமியார் மருமகளை எப்படி என்றாங்க? அற்பமா. மருமகள் மாமியாரை எப்படி என்றாங்க? பக்கத்தில் கை கொடுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, மாமியார் மருமகளை மேன்மையானவளாக எண்ண வேண்டும். மருமகள் தன் மாமியாரை எப்படி எண்ணணும்? பெண்கள் எல்லாம் போய் ரூத்தின் புஸ்தகத்தை ஒரு 100 தடவை படிங்க. ஒரு மாமியார் எப்படி இருக்கணும், ஒரு மருமகள் எப்படி இருக்கணும். இன்னைக்கு ஏன் தெரியுமா? வந்த 1 மாசத்துல பிரச்சனை, 3 மாசத்துல பிரச்சனை, பிரிவினை, பிரிச்சுட்டு போறது, உடைச்சிட்டு போறது, சதைச்சிட்டு போறது. ஏன் தெரியுமா? என்னை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ணுகிற
கிறிஸ்துவின் சுபாவம் எனக்குள்ளே வர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவினுடைய சுபாவம் என்ன? எது? மனத்தாழ்மை. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக, பிள்ளைகள் பெற்றோரை மேன்மையானவர்களாக, என் கூட பிறந்தவங்களை மேன்மையானவர்களாக, என் கூட வேலை செய்யறவங்களை மேன்மையானவர்களாக. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க அந்த மனத்தாழ்மை, இயேசுகிட்ட இருந்த அந்த மனத்தாழ்மை தாங்க பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் அவரை உயர்த்தினார். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, மனத்தாழ்மைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபைகளை தருகிறார். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபைகளை தருகிறார். அல்லேலூயா. அந்த தாழ்மை தான் உங்களை உயர்த்தும். தாழ்மை உள்ளவர் பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க, யாக்கோபு 4. இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை என் தொழில, என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில், என் ஜெபம் ஏன் கேட்கப்படலை? இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க. நான் இயேசுவை போல வாழுகிறேனா? இயேசுவை போல நடக்கிறேனா? பாருங்க யாக்கோபு 4:10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மைப்படுங்க. கர்த்தருக்கு முன்னாடி, மனுஷனுக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தாழ்மைக்கு கிடைக்கிற பலன், கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துகிறார், கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார், ஒரு மனிதன் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம தீர்மானிக்கணும், ஆண்டவரே நான் மனத்தாழ்மையா நடக்கணும். என்ன காட்டில என் குடும்பத்தில் இருக்கிறவங்களை, மற்றவங்களை மேன்மை. இன்னைக்கு கிறிஸ்துவின் சாயலை சபை இழந்து விட்டது. அன்னைக்கு வந்த மிஷினரிகள், நல்ல கவனிங்க, இந்தியாவுக்கு வந்த சீகன் பால் மிஷினரி கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தார். இந்தியாவில், ஆசியாவில் முதல் ஒரு வேத புத்தகத்தை அச்சடிக்கும்படி, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் அவருக்கு கிருபை செய்தது காரணம் தெரியுமா? டென்மார்க்கிலிருந்து அவர் எதை கொண்டு வந்தார் தெரியுமா? கிறிஸ்துவின் சிந்தையோடு இந்த தமிழ்நாட்டில் கால் பதித்தார். இன்றைக்கும் அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். கள்ளக்குடியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். உங்க கிராமத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, மிஷினரிகள் பணத்தை கொண்டு வரல, சொத்தை கொண்டு வரல. அவங்க இங்க வரும் பொழுது படிப்பு தெரியாது, அவங்களுக்கு எதுவுமே தமிழ் தெரியாது, மொழி தெரியாது, பாஷை தெரியாது, ஒன்றும் எதுவுமே தெரியாது. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? கிறிஸ்துவின் சிந்தை இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அவர்கள் அடையாளத்தை ஏற்படுத்தினார்கள். இன்று இருக்கிற சபைகள், கிறிஸ்தவர்கள் அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். அடையாளங்கள் மறைந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் அடையாளங்களை அழித்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். அன்றைக்கு வந்த மிஷினரிகள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அன்னைக்கு வந்த மிஷினரிகள் கிறிஸ்துவின் சிந்தையினால இந்தியாவில் யாரும் அழிக்க முடியாத அடையாளத்தை ஏற்படுத்தினார்கள். அல்லேலூயா. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், ஆஃபனேஜுகள், சமுதாய மாற்றத்தை கொண்டு வந்தது காரணம் தெரியுமா? கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே உண்டாகுமானால் நம் குடும்பத்துக்குள்ள, சமுதாயத்துக்குள்ள நம்மளை கொண்டு கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இரண்டாவது, கிறிஸ்துவின் சிந்தை கீழ்ப்படிதல். சீக்கிரம் எழுதுங்க, நேரம் இல்ல. இரண்டாவது, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்குள்ள எது இருக்குன்னா கீழ்ப்படிதல். கிறிஸ்துவின் சிந்தை கீழ்ப்படிதல். அந்த வசனத்தை பாருங்க, இயேசுவை பாருங்க. பிலிப்பியர் 2:8 சொல்லுகிறது, அவர் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். லூக்கா 2:51 சொல்லுகிறது, அவர் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார். இயேசுடைய பிறப்பு முதல் இயேசுடைய சிலுவை மரண வரையிலும் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுதுங்க இன்னொரு வசனம், ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 5:19. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டதை போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. எல்லாரும் அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். டிவியில வாசிங்க. அன்றியும்
யாருடைய கீழ்ப்படியாமையினால பாவம் வந்துச்சு? ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினால் பாவம் இந்த உலகத்திற்கு வந்தது. இயேசுடைய பரிபூர்ண கீழ்ப்படிதனாலே மனு குலத்துக்கு ரட்சிப்பு வந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவோமா? இயேசுடைய பரிபூர்ண கீழ்ப்படிதனாலே மனு குலத்துக்கு ரட்சிப்பு வந்தது, பாவ மன்னிப்பு வந்தது, விடுதலை வந்தது, சமாதானம் வந்தது, நித்திய ஜீவன் வந்தது. ஒரு மனிதன் தேவனுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறானோ அந்த அளவுக்கு உங்களை கொண்டு அநேகரை ரட்சிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்க கணவர் ரட்சிக்கப்படணும், உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், இந்த டால்மியா ரட்சிக்கப்படணும்னா கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்ததை போல நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க. நான் வசனத்துக்கு கீழ்ப்படிகிறேன். நான் 5 காரியம் எதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும். 1, தேவ சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்பட, உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட 1 தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். 2வது வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். 2வது வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். 3வது தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். 4வது ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். 5வது உங்களை நடத்துகிற போதகருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் நல்லா கவனிக்கணும். இந்த கீழ்ப்படிதல் இருக்கிற ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க. தேவனுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும், தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியணும், என்னை நடத்துகிற போதகருக்கு கீழ்ப்படியணும். இயேசுவுடைய பரிபூர்ண கீழ்ப்படிதல் தொடக்கம் முதல் முடிவு வரை பரிபூர்ண கீழ்ப்படிதல்னால தான் வசனம் சொல்லுது பாருங்க. அவர் கீழ்ப்படிதல்னால என்ன கிடைச்சது தெரியுமா? உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சீக்கிரம் சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. நீங்கள் இயேசுவுக்கு, வசனத்திற்கு, அவர் சத்தத்துக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படியும் பொழுது உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அல்லேலூயா. உங்க சொந்த பந்தங்கள் நீதிமான்கள். எப்ப ஒரு ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் தெரியுமா? உங்க மூலமா கர்த்தர் அநேகரை எப்ப ரட்சிப்பார் தெரியுமா? அநேகரை தொடுவார் தெரியுமா? அநேகரை மாற்றத்தை கொண்டு வருவார் தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த கீழ்ப்படிதல் அநேகரை நீதிமான்களாக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதல், அப்போஸ்தலனுடைய பவுலுடைய கீழ்ப்படிதல். அப்போஸ்தலர் 20:19 சொல்கிறது, நான் வெகு மனத்தாழ்மையோடு, மனத்தாழ்மை, அந்த கீழ்ப்படிதல், அதன் நிமித்தமாய் பவுலை கொண்டு தேவன் அவர் போகிற இடமெல்லாம் ஜனங்களை ரட்சித்தார். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அந்த கீழ்ப்படிதல்னால பவுல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு உடனே பரிபூர்ணமாய் கீழ்ப்படித்தபடினால் அவரை கொண்டு கர்த்தர் அநேகரை ரட்சித்தார். அற்புத அடையாளங்களை ஆண்டவர் நடப்பித்தார். அவரை கொண்டு தேவன் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணினார். கீழ்ப்படியவர்களுக்கு கர்த்தர் என்ன தெரிகிறார்? அதிகாரத்தை தருகிறார், வல்லமையை தருகிறார். அவர்களை கொண்டு கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? நீங்கள் தேவனுக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை தருவா, வல்லமையை தருவா, பலனை தருவா. உங்களை கொண்டு அற்புத அடையாளங்களை நடப்பிப்பா. பவுலை கொண்டு ஒரு தாக்கத்தை, மாற்றத்தை, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணின தேவன் உங்களை கொண்டு உங்க கிராமத்தில் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவா. கீழ்ப்படிதல், தேவ வல்லமை வெளிப்படும், தேவனுடைய அதிகாரம் வெளிப்படும். கீழ்ப்படிதல். நீங்க கீழ்ப்படிந்து பாருங்களேன். நீதிமொழிகள் 22:4 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கு அவர் என்ன தருகிறார்? அதனால வருகிற பலன் என்னங்கய்யா? கீழ்ப்படிதலினால வருகிற ஆசீர்வாதம் என்ன? அதை போடுங்க பாருங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வருகிற பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. மனத்தாழ்மை எங்க இருக்கோ அங்க கீழ்ப்படிதல் இருக்கும். கீழ்ப்படிதல் எங்க இருக்கோ அங்க மனத்தாழ்மை இருக்கும். இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. மனத்தாழ்மை இருக்கிறவங்க உடனே என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? கீழ்ப்படிஞ்சிருவாங்க. கீழ்ப்படுகிறவங்கள்ட்ட உள்ளுக்குள்ள இருதயத்தின் ஆழத்துல என்ன இருக்கும்னா மனத்தாழ்மை இருக்கும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க இருதயத்தின் ஆழத்துல பகை இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, மன்னிக்க முடியாம இருக்கக்கூடாது, மனத்தாழ்மை இருக்க வேண்டும்.
இருதயத்தின் ஆழத்துல மறைந்திருக்கிற குணம் எது தெரியுமா? மனத்தாழ்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் முடிவெடுக்கணும், நான் சொல்றதை யாரு கேட்கலனாலும் எனக்குள்ள கோபம் வரவே கூடாது, எரிச்சல் வரவே. ஏன்னா இந்த கடைசி காலத்துல உங்க மாம்சத்தை சாத்தான் என்ன பண்ண தெரியுமா? தூண்டி விடுவான். உங்க சிந்தையை தான் சிறைபிடிப்பான். நல்லா கவனிங்க, உங்க சிந்தையை தான் சிறைபிடிப்பான். பாரு, உன் கணவர் கேட்கல பத்தியா, உன் பிள்ளைங்க கேட்கல பத்தியா, உங்களுக்குள்ள உங்க மாம்சத்தை தூண்டி விடுவான். உடனே கோபம் வரும், உடனே எரிச்சல் வரும், குடும்பத்துல சண்டை வரும், பிரிவினை வரும். உங்க சிந்தைய பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எபேசியர் 5:26, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாதாம்? எப்ப இடம் கொடுக்கிற? எபேசியர் 4:26, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எபேசியர் 4:25 சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உங்கள் எரிச்சல்கள் தனிய கடவது. 26 போடுங்க, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உங்கள் எரிச்சல் தனிய கடவது. 27 சொல்லுகிறது, பிசாசுக்கு, பக்கத்துல கை கூட சொல்லுங்க, பக்கத்துல கை கூட சொல்லுங்க, பக்கத்துல சீக்கிரம் சீக்கிரம் முடிக்கணுமா வேணாமா? பக்கத்துல கை சொல்லுங்க. எப்ப பிசாசுக்கு இடம் கொடுக்கிறேன் சொல்லுங்க, எப்ப பிசாசுக்கு இடம் கொடுக்கிறேன்? கோபத்துக்கு இடம் கொடுக்கும் போது, எரிச்சலுக்கு இடம் கொடுக்கும் போது, என் இருதயத்துக்குள்ள கசப்புக்கு இடம் கொடுக்கும் பொழுது, இருதயத்துல வெறுப்புக்கு இடம் கொடுக்கும் பொழுது பிசாசுக்கு. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, யாருக்கு இடம் கொடுக்குறீங்க? உங்க சிந்தையில, உங்க எண்ணங்கள்ல, உங்க சுபாவத்துல, உங்க குணத்துல, உங்க இருதயத்துல பிசாசுக்கு. உன் கணவர் இப்படி கேட்கல பத்தியா, உன் மனைவிக்கு, அவன் மாமியார் மருமகள் பத்தியா, அவன் பேச்சே கேட்க மாட்டேன்றா பத்தியா, அதே மனசுக்குள்ள அப்படியே ஒரு கலையை விதைப்பான். நீ சொல்றதை கேட்கணும். இது என்ன தெரியுமா? கலை, கீழ்ப்படிதல். நல்ல கவனிக்கணும். 7 விதமான கீழ்ப்படிதல் இருக்கு. எத்தனை விதமான கீழ்ப்படிதல்? 7 விதமா. இதெல்லாம் ஒரு மணி நேரத்தில் முடிக்க முடியாது. ரெண்டாவது எதுக்கு கீழ்ப்படியணுமா? வசனம் சொல்லுது பாருங்க, இன்னைக்கு பிரதானமா ஒன்னு கிறிஸ்துவுக்கு. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் பாருங்க. நம்ம யாக்கோபு எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம். யாக்கோபு 4:8, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு. 7 போடுங்க. யாக்கோபு 4:7, 4:7, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் விட்டு உங்களை விட்டு ஓடி போவான். நல்லா கவனிக்கணும். தேவனுக்கு முதலாவது கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படியணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். இப்படி நடக்க கூடாது, இப்படி நடக்க கூடாது. நான் மீறி நடக்கும் பொழுது பாவம் செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்துக்கு விரோதமாய் நடக்கிற எல்லாரும் பாவம் செய்கிறோம். ஒரு நாளைக்கு 10 அதிகாரத்தை தியானம் பண்ணணும். வசனத்தின் வெளிச்சம் உள்ள இருக்கும் பொழுது நாம் பாவம் செய்வதில்லை. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, தாவீது சொல்றார், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி என் வாக்கை இருதயத்திலே வைத்து வைத்து. இருதயத்துல வசனம் இருக்கும் பொழுது அந்த எண்ணங்கள், நினைவுகள் வரும்பொழுது வசனம் சொல்லும், இப்படி செய்யாத, இப்படி நடக்காத. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, ஒரு நாளைக்கு 10 அதிகாரத்தை தியானம் பண்ணணும், வாசிக்கணும். கேளுங்க, எவ்வளவு நேரம் வாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க, எவ்வளவு நேரம் வசனம் வாசிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் போன் பாக்குறீங்க, யூடியூப் பாக்குறீங்க, ரீல்ஸ் பாக்குறீங்க? கேளுங்க, ரீல்ஸ் 1 மணி நேரமா பாக்குறோம், வாட்ஸ்அப்பை பாக்குறோம், யூடியூப்பை பாக்குறோம், சிரிக்கிறீங்க எல்லாரும். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, ரீல்ஸ் அவங்கள வாழ வைக்க போகுது, யூடியூப் அவங்கள வாழ வைக்க போகுது, கர்த்தருடைய வசனம் தான் என்னை வாழ வைக்கும். வசனம். நீங்க பாருங்க, விசுவாசிகள் கூட அப்படியே எப்ப பார்த்தாலும் யூடியூப், 1 மணி நேரம் யூடியூப் பார்க்கிறோம், 1 மணி நேரம் வசனம் படிக்கிறோமா? கேளுங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க, 1 மணி நேரம் வசனத்தை தியானிக்கிறோமா? 1 மணி நேரம் வசனத்தை படிக்கிறோமா? எவ்வளவு நேரம் போனுக்கு செலவு பண்றோம்? இந்த சிந்தை அப்படியே சிந்தையில கலைய விதைக்கிறான், இருதயத்துல கலைய விதைக்கிறான், ஆத்துமாவுக்குள்ள. நல்லா கவனிங்க, உங்க ஆத்துமாவும் இருதயம் மனமும் சிந்தையும் கர்த்தருடைய வசனத்தினால் நிரப்பப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்பதான் உங்க பாதைக்கு வசனம் வெளிச்சமா இருக்கும், அவங்க குடும்பத்துக்கு அது வெளிச்சமா இருக்கும். வசனம் இங்க இருக்க கூடாது, வசனம் உங்க ஆத்துமாவுக்குள்ள இருக்கணும், வசனம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கணும், வசனம் உங்க சிந்தைக்குள்ள இருக்கு. அப்பதான் கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பாரு. நீ பைபிளே படிக்கலன்னா வஞ்சிக்கப்பட்டு போயிருவோம், பைபிளே படிக்கலன்னா பின்மாற்றம், பைபிளே படிக்கலன்னா உலகம் தான் நமக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. வசனத்தின்படி வாழுகிறவன் கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்து உங்கள் மூலமாய் மகிமைப்பட வேண்டும், என் மூலமா தூஷிக்கப்படக்கூடாது.
வசனத்தின் வெளிச்சம் இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உங்க மூலமா தினந்தோறும் இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படும். ஜெபம் பண்ற, பைபிள் படிக்கிற, பக்கத்தில் பஸ்ஸில் உங்களுக்கு வேற ஆள் வேணாம், குடும்பத்துக்குள்ளாரே ஆள் இருக்கிறாங்க. நீ எல்லாம் எதுக்கு ஜெபம் பண்ற? நீ எல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு போற? ஏன்? நம்முடைய நடக்கையினால, நம்முடைய சுபாவத்தினால. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம சுபாவம் மாறணும், நம்ம குணம் இயேசுவை போல மாறணும். பக்கத்தில் கை சொல்லுங்க, கிறிஸ்துவின் சுபாவம் உருவாகணும், கிறிஸ்துவின் குணம் உருவாகணும், கிறிஸ்துவின் சிந்தை உருவாகணும், கிறிஸ்துவின் பார்வை எனக்குள்ளே உருவாக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கீழ்ப்படிதல். ரெண்டாவது, ஒன்னு தேவனுக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது எழுதுங்க, ரெண்டாவது யாருக்கு கீழ்ப்படியணும்? எபேசியர் புஸ்தகம் 5:21 சொல்கிறது. சீக்கிரம் எழுதுங்க, நேரம் இல்லை, சீக்கிரம் எழுதுங்க. எபேசியர் 5:21. ரெண்டாவது, தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியணும், மனைவி கணவனுக்கு என்ன பண்ணணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர். நீ சொல்றதா நான் கேட்க, டாமினேஷன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. கணவன் சொல்லுகிற காரியத்துக்கு மனைவியும் கீழ்ப்படியணும், மனைவி சொல்ற சில நல்ல காரியங்களுக்கு கணவர் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். வசனத்தை பாருங்க என்ன சொல்லுது? ஒருவருக்கொருவர். நீங்க யோசிச்சு பாருங்க, கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிகிறோமா? வாலிப தம்பி தங்கச்சி இன்னைக்கு அசால்ட்டா எடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. கீழ்ப்படிதலினால் வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. ஒரு மனிதன் கீழ்ப்படியும் பொழுது அவனையும் அவன் குடும்பத்தை அவன் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், எழுதி வச்சுங்க. இந்த வருஷம் நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். கீழ்ப்படிதலுக்கு வருகிற ஆசீர்வாதம் பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 17, 18, 19 சொல்லுகிறது. பாருங்க, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். உன் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகள், உன் சந்ததியின் மூலமாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. 4 விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ஏன் இங்க தொழில ஆசீர்வாதம் இல்லை? ஏன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம் இல்லை? இன்னைக்கு ஆராய்ஞ்சு பாருங்க, எனக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் இருக்கா? வேலை ஸ்தலத்தில் மற்றவங்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? சமுதாயத்தில் மற்றவங்களுக்கு கீழ்ப்படுகிறேனா? கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படியாம தேவனுடைய ஆசீர்வாதத்தை 4 ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தார். எதனால தெரியுமா? ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உங்க திறமையை மட்டும், உழைப்பை மட்டும் பார்த்து ஆசீர்வதிக்கிறது இல்லம்மா. எந்த மனுஷன் தேவனுக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படுகிறானோ அந்த மனிதனை கர்த்தர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அடுத்தது எழுதுங்க, கிறிஸ்துவின் சிந்தை மன்னிப்பு. மற்றவங்களை மன்னிக்கணும். மற்றவங்க பேசின வார்த்தை இருதயத்தில் வச்சுக்க கூடாது, உடனே மன்னிச்சிடணும். மற்றவங்க செய்ததை உடனே மன்னிச்சிடணும். மற்றவங்களை நமக்கு விரோதமாய் நடத்தின விதங்களை நம்ம உடனே மன்னிச்சிடணும். கிறிஸ்து பாருங்க, சிலுவையில் லூக்கா 23:34 சொல்லுகிறது, பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். இன்னைக்கு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட என்ன தேவை தெரியுமா? மன்னிப்பு தேவை. கணவன் பேசின வார்த்தை, மனைவி பேசின வார்த்தை, பிள்ளைகள் பேசின வார்த்தை இருதயத்தில் இல்லை, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. என்ன தெரியுமா இயேசு ஜெபம் பண்ணார்? லூக்கா 20, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார், இவர்களை மன்னிங்க. என் கணவரை மன்னிங்க, என் மனைவியை மன்னிங்க, சொந்த பந்தங்களை மன்னிங்க. மன்னிக்கிற இருதயம், கிறிஸ்துவின் சிந்தை மன்னிப்பு. மன்னிக்கணும், ஒவ்வொரு நாளும் மன்னிக்கணும். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 4:32 சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணும்? மாமியார் திட்டிடலாம், உடனே மருமகள் போய் பேசும் பொழுது நல்லா தெரிந்தவர்களுக்கு மாமியார் உள்ளத்தில் ஈட்டியை வச்சு குத்தன மாதிரி இருக்கும். மனம் திரும்புதல் உண்டா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, மன்னிக்கிற இடத்துல தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். மன்னிக்கணும், நான் மன்னிக்கிறேன். எனக்கு அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நான் செய்ய மாட்டேன். கிறிஸ்து என்னை மன்னித்ததை போல நானும் மன்னிப்பேன். அல்லேலூயா. நம்ம அவங்கள மன்னிக்கும் பொழுதுதான் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அல்லேலூயா. இந்த வெளிச்சம், இந்த வசனத்தின் வெளிச்சம் நம்ம சிந்தையில் இருக்கணும். நான் அவங்களை மன்னிக்கலன்னா ஆண்டவர் என்னுடைய தப்பிதங்களை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்? மன்னிக்க மாட்டார். கணவரை மன்னிக்கிறேன். 4வது, கிறிஸ்துவின் சிந்தை அன்பு.
எழுதுங்க. நாலாவது நமக்குள் இருக்க வேண்டியது கிறிஸ்துவின் சிந்தை அன்பு. ரோமர் 13:8, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கொருவன் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். மனைவி கோபமா பேசும் பொழுது, இல்லை மனைவி காயப்படுத்தும் போது மற்றவங்களை அன்பு செய்வது, ஒருவரை ஒருவர், கூட பிறந்த சகோதரன் சொத்தை ஏமாத்திடலாம், உங்க இடத்தை அபகரிச்சிடலாம், உங்க பேரை கெடுத்திருக்கலாம், அவங்களை அன்பு செய்வது. கடனாளிகளாயிருக்கிறோம் நீங்களும் நானும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் நம்மளை சுற்றில் இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற வேலை செய்கிற நமக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் அவர்களை அன்பு செய்ய கடனாளிகளாயிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லலாம்? இந்த அரசாங்கமே நமக்கு விரோதமாய் செய்கிற காரியங்களை நாம் அன்பு செய்ய, மன்னிக்க நாம் கடனாளிகளாயிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை தியானியுங்கள். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கிறிஸ்துவின் கல்வாரியின் அன்பை தியானியுங்கள். அன்பை தியானிக்கணும், கிறிஸ்துவின் சிந்தையை தியானிக்கணும், கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலை தியானிக்கணும், கிறிஸ்துவின் மனத்தாழ்மையை தியானிக்கணும். இந்த நாட்களில் கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய குடும்பங்களிலே ஊற்றப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரோமர் 5:5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே கிறிஸ்துவின் அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம், கணவன் மனைவி உறவுல அன்பு ஊற்றப்படணும், பெற்றோர் பிள்ளைகள் உறவுல அன்பு ஊற்றப்படணும், குடும்பம் அன்பின் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து அன்பு இருக்கிற இடத்துல வம்பே வராது. என்ன அன்பு தெரியுமா? கல்வாரியின் அன்பு, சத்துருக்களை மன்னிக்கிற அன்பு. எழுதுங்க, மத்தேயு 5:44-45, சத்துருக்களை சிநேகியுங்கள். என்ன அன்பு? என்னை நேசிச்சா நேசிப்பேன், என்ன கனம் பண்ணா எனக்கு கனம் பண்ணுவேன், அவங்க என்கிட்ட சண்டை போட்டா நான், அந்த அன்பு இல்லை. சத்துருக்களை நேசியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, பகைக்கிறவர்களுக்கு நன்மை. இதான் கிறிஸ்துவின் அன்பு. இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க, அந்த அன்பு என்கிட்ட இருக்குதா? அந்த கல்வாரியின் அன்பு எனக்கு என்னிடத்தில் இருக்கிறதா? உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்தலாம் என்ன பண்ணணுமா? ஜெபம் செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களா, எனக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்படட்ட ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ள ஊற்றப்படட்ட ஆண்டவரே, அன்பின் ஆவியினால் எங்களை நடத்துங்க. எபேசியர் 5:2 சொல்லுகிறது, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடக்கணுமா? கணவன் மனைவி நடத்துல, மனைவி கணவனிடத்துல அன்புல நடக்கணும். கணவன் மனைவியிடம் பேசும்போது உங்க வார்த்தை அன்புள்ளதா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, உங்க வார்த்தை அன்புள்ளதா இருக்கணும், உங்க குணம் அன்புள்ளதா இருக்கணும், உங்க சுபாவம் அன்புள்ளதா இருக்கணும், உங்க நடக்க அன்புள்ளதா இருக்கணும். நான் நீங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? பாஸ்டர் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, என் மருமகளை வந்து பாருங்க, என் மாமியாரை வந்து பாருங்க, என் பொண்டாட்டியை வந்து பாருங்க, அவர்கள் அவர்களுக்குள் இருக்கிறதை வெளிப்படுத்துகிறார்கள், நான் எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவேன். உள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியே. உங்க ஆத்துமாவுல என்ன இருக்கோ, உங்க இருதயத்துல என்ன இருக்கோ, உங்க சுபாவத்துல என்ன இருக்கோ, உங்க குணத்துல என்ன இருக்கோ, அதுதான் உங்க நடக்கையா, பேச்சா, சுபாவமா, கிரியைகளாய் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. உங்க இருதயத்து அன்பினால நிரப்பப்பட்டிருந்தா உங்க வார்த்தை அன்புள்ளதா இருக்கும், உங்க குணம் அன்புள்ளதா இருக்கும், உங்க சுபாவம் அன்புள்ளதா இருக்கும், உங்க நடக்க அன்புள்ளதா இருக்கும். உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கிறிஸ்துவின் சாயல் தேவ அன்பின் மூலமாய் வெளிப்படுகிறது. கிறிஸ்துவின் சாயல் மன்னிப்பின் மூலமாய் வெளிப்படுகிறது. கிறிஸ்துவின் சாயல் மனத்தாழ்மையின் மூலமாய் வெளிப்படுகிறது. கிறிஸ்துவின் சாயல் கீழ்ப்படிதலின் மூலமாய் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ஏன் சாயல் அல்ல, என் குடும்பத்துக்குள்ள தேவ சாயல் வெளிப்படணும், என் கிராமத்துக்குள்ள தேவ சாயல் வெளிப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பேதுரு சொல்றார், 1 பேதுரு 4:8, எல்லாவற்றுக்கு மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்க, யாரோட நீங்க மனஸ்தாபம் ஃபோன் பண்ணி அவங்களிடத்துல நீங்க பேசுங்க, அன்பு செய்யுங்க. நான் ஏதாவது செஞ்சிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. நல்லா கவனிங்க, பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. மன்னிப்பு என்கிற வார்த்தை எத்தனை முறை நீங்க பயன்படுத்திருக்கிறீங்க கேளுங்க. ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மன்னிப்பு என்கிற வார்த்தையை உங்க வாழ்க்கையில எத்தனை முறை நீங்க பயன்படுத்துறீங்க? என்னை மன்னிச்சிருங்க, நான் பேசுனது மன்னிச்சிருங்க. நம்ம வாழ்க்கையில எதை அதிகமா பயன்படுத்தின தெரியுமா? கசப்பல்ல, கோபத்தல்ல, மன்னிப்பை அதிகமா பயன்படுத்தணும்.
கணவர் என்ன ஒரு நல்ல கவனிங்க, ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு கணவன் தான். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி மிகவும் அன்புள்ளவங்க, அவங்க ஒரு முரட்டாட்டம் உள்ள மனுஷன், கோபம், வாயை திறந்தாலே பொல்லாத வார்த்தைகளை பேசுவான், அடிச்சிருவான். ஒரு நாள் தன் மனைவியை பலார்னு அரைஞ்சி முரட்டுத்தனமாக அடித்து மூஞ்செல்லாம் அப்படியே வீங்கி போயிடுச்சு. இந்த சகோதரி ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரி, தேவனுக்கு பயப்படுற சகோதரி, அன்புள்ள சகோதரி, அடித்து போட்டுட்டு அவன் கணவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வரான். அந்த மனைவி போய் கதவை திறந்து அவனுடைய சிரித்த முகத்தோடு அவனை வரவேற்கிறார்கள். அந்த மனைவியினுடைய முகம் அப்படியே வீங்கி இருக்குது. வாங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிடித்திருந்த சாப்பாடெல்லாம் அங்கே செய்து வைத்திருந்தாள். அவன் அப்படியே சாப்பிடும்போது அவருடைய முகத்தை பார்த்து அவன் கேட்டான், என் மேலே உனக்கு கோபம் வரலையா அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், நான் உங்களை அதிகமான அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய இருதயம் குத்தப்பட்டது, அவன் உடைக்கப்பட்டான். ஐயோ, என்னை இவ்வளவு அன்பு செய்கிற மனைவியை நான் அடிச்சுட்டேனே, காயப்படுத்திட்டேனே, இவ்வளோ வேதனைப்படுத்தினேன். மனமுடைந்தான், மனஸ்தாபப்பட்டான். அந்த முரடன் மனைவியினுடைய அன்பினால் ரட்சிக்கப்பட்டு அந்த முழு குடும்பமும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற குடும்பமாய் மாறினது. அல்லேலூயா. அன்பினால தான் கணவரை ஆதாயப்படுத்த முடியும், அன்பினால தான் பிள்ளைகளை ஆதாயப்படுத்த முடியும். அல்லேலூயா. அன்பினால தான் சொந்த பந்தங்களை, கிராமத்தை ஆதாயப்படுத்த முடியும். நான் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. மற்றவர்கள் எதை வேண்டுமானால் வெளிப்படுத்தலாம், ஆனா நான் கிறிஸ்துவின் அன்பை மட்டுமே வெளிப்படுத்துவேன். காரணம், எனக்குள்ளே கிறிஸ்து ஜீவிக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரம் நமக்குள்ள அந்த சிந்தையே இருக்கிறது இல்லை, மாம்ச சிந்தை தான் இருக்குது. அதனால தான் கோபத்தை, கசப்பை, வெறுப்பை, சண்டையை, பிரிவினையை வெளிப்படுத்துகிறோம். நீங்கள் யாரை தரித்திருக்கிறீர்கள் சொல்லுங்க? நான் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார். எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து அன்புள்ளவர், எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து சாந்த குணம் உள்ளவர், எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து நீடிய பொறுமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை அறிக்கை செய்யணும், எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து அன்புள்ளவர். அடுத்தது 5வது, கிறிஸ்துவின் சிந்தை சாந்தம். கிறிஸ்துவின் சிந்தை என்னது? சாந்தம். அவருடைய சுபாவம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அவருடைய சுபாவம் எனக்குள்ள வரணுமே, அவருடைய குணம் எனக்குள்ள வரணுமே, அவருடைய குணம், இயேசுவோடைய குணம் என் பிள்ளைகளுக்குள்ள வரணுமே. இன்னைக்கு பிரச்சனை எங்கடா? நம்முடைய சுபாவத்தினால தான் பிரச்சனை. குடும்பத்தில் ஏன் பிரச்சனை? சமுதாயத்தில் ஏன் பிரச்சனை? சுபாவத்தினால பிரச்சனை, குணத்தினால பிரச்சனை, நடக்கையினால பிரச்சனை, நம்முடைய கிரியைகளினால பிரச்சனை. அல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுக்கிறான். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான். பகையை விதைச்சா என்னத? பகையை தான் அறுப்போம். அன்பை விதைச்சா ரட்சிப்பை நாம் அநேகருக்குள்ளே அறுக்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவின் சிந்தை மன சாந்தம். 5வது, கிறிஸ்துவின் சிந்தை சாந்தம். மத்தேயு 5:5 சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார். யாரு சுதந்தரிப்பா தெரியுமா? சாந்த குணம். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம்? சாந்த குணத்தோடு, அன்போடு, பொறுமையோடு. டென்ஷன் பார்ட்டியா வச்சுலாம் குடும்பத்தை கட்டி எழுப்ப, பக்கத்தில் கை சொல்லுங்க, பக்கத்தில் கை. டென்ஷன் பார்ட்டியெல்லாம் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது. குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு சாந்த குணம் தேவை. இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கட்டின வீடை தானே. பக்கத்தில் கை கொடுத்து பெண்கள் நல்லா கையை கொடுத்து கேளுங்க, கட்டுற வேலையை பார்க்குறீங்களா, இடிக்கிற வேலையை பார்க்குறீங்களா? கேளுங்க, கட்டுற வேலையை பார்க்குறீங்களா? இடிக்கிற வேலையை தான் நம்ம நிறைய பார்க்குறோம். கட்டுற வேலை என்ன பண்றது இல்லை, பார்க்கறது. எதை கட்டி எழுப்பணும்? எப்படி கட்டி எழுப்பணும்? சாந்த குணத்தினால, அன்புனால. குடும்பத்தில் பிரச்சனை வருதா, அதை சாந்தத்தோட அந்த நேரத்தில் பொறுமையாக இருங்க. வாயை திறக்காதீங்க, பேசாதீங்க. கணவர் கோபமாக இருக்கிறாரா, நீங்கள் சாந்தமாக இருங்க. வார்த்தைக்கு வார்த்தை பேசாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பேச, அந்த சாந்த குணம் இருந்துச்சுன்னா எவ்வளோ கோபமாக பேசினாலும் நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? அந்த இடத்துல அமைதியாக இருப்போம். இயேசுவுக்கு விரோதமாக எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தோ, இயேசு சிலுவையிலே அவர் சாந்தமாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க, அந்த சாந்த குணம். 5 வருஷமா சர்ச்சுக்கு வரேன், 10 வருஷமா வரேன், 20 வருஷமா ரட்சிக்கப்பட்டு பைபிள் படிக்கிறேன், எனக்குள்ள அந்த சாந்த குணம் வந்திருக்குதா? எனக்குள்ள அந்த அன்பு வந்திருக்குதா? நல்ல கவனிங்க, வசனம் வெளிச்சமா மாறும் பொழுது அந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கையை மாற்றும், அந்த வெளிச்சம் நம்ம சுபாவத்தை மாற்றும், அந்த வெளிச்சம் நம்முடைய நடக்கையை மாற்றும். ஒரு ஆமென் சொல்லுங்க. 6, கிறிஸ்துவின் சிந்தை நீடிய பொறுமை. நல்லா கவனிக்கணும்,
இன்னைக்கு குடும்பத்தில் என்ன ரொம்ப தேவைன்னா நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. லூக்கா 18:7 சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவர், தேவன் எப்படி செயல்படுகிறார், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறார். அல்லேலூயா. லூக்கா 21:19 சொல்லுகிறது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். எதனால காத்து கொள்ளணும் தெரியுமா? நீடிய பொறுமையினால. உங்க ஆத்துமாவை, ஒரு குடும்பம், ஒரு வேலை ஸ்தலம், ஒரு சமுதாயம் உங்களுக்கு விரோதமாக யாரை எழுப்புறாங்க, அப்போ பொறுமையாக இருங்க. அவங்க செயல்படுற மாதிரி நீங்களும் செயல்படாதீங்க. அவங்க பேசுகிற மாதிரி நீங்களும் பேசாதீங்க. அவங்க நடக்கிற மாதிரி நீங்களும் நடக்காதீங்க. பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை என்ன பண்ணணுமா? காத்துக்கொள்ளுங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த நீடிய பொறுமை எனக்கு தாங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் ஆண்டவரே, சமுதாயத்தில், எல்லா இடத்துல, எல்லா சூழ்நிலையும், எல்லா நேரத்திலும் பொறுமையினால் என் ஆத்துமாவை நான் காத்துக்கொள்ள. அல்லேலூயா. 7வது, கிறிஸ்துவின் சிந்தை ஒரு மனம். நல்லா கவனிக்கணும், கிறிஸ்துவின் சிந்தை ஒரு மனம். யோவான் 10:30, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். கணவன் மனைவி எப்படி இருக்கணும் தெரியுமா? பிதாவும் குமாரனும் ஒன்றா இருக்கிறது போல கணவன் மனைவி எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் ஒன்றா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்போ அந்த ஒரு மனம் வரும் தெரியுமா? தன் மனைவியை கணவன் மேன்மையானவர்களாக எண்ணும் பொழுது, மனைவி கணவனை எண்ணும் பொழுது, கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு இல்லாமல் என்ன நடந்தாலும் ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அங்கு ஒரு மனம் உண்டாகிறது. பக்கத்தில் கை கொடுத்து, ஒருவர் கணவன் மனைவி ஒருத்தர் இடத்துல எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவி சொல்றதை கணவர் காது கொடுத்து என்ன பண்ணணும்? கேட்கணும். நிறைய மனைவிமார்கள் என்ன பிரச்சனை, என் கணவர் நான் சொல்றதே கேட்க மாட்டேன்றாரு. கணவர் 5 வார்த்தை பேசுனா மனைவி எத்தனை வார்த்தை பேசுவாங்க? 5000 வார்த்தை பேசுவாங்க. பெண்கள் அதிகமாக பேசுவாங்க, ஆண்கள் அதிகமாக பேச மாட்டாங்க. அவங்களுடைய சுபாவம் அது. ஆனால் ஆண்கள் பொறுமையோடு என்ன பண்ணணும்? காது கொடுத்து கேட்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் காது கொடுத்து கேட்காதனால கணவன் மனைவிக்குள்ள என்ன வருது? நான் சொல்றதை அவர் கேட்கறதே இல்லை, என்னை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை, நான் சொல்றதை யாரும் மதிக்கிறது இல்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஒருவருக்கு ஒருவர் எப்பொழுதோ அந்த மனத்தாழ்மையும் கீழ்ப்படிதலையும் தரித்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். யோவான் 17:22 சொல்லுகிறது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கும்படி போல நீங்களும் ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அந்த ஒரு மனம். மத்தேயு 18:19 சொல்லுகிறது, 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்தை குறித்தாகிலோ பூமியிலே அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தால் அது என் பிதாவினால் உண்டாகும். கணவன் மனைவி ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். கணவன் மனைவி ஒருமனப்பட்டு உபவாசிக்க வேண்டும். ஒரு மன ஒற்றுமை, ஐக்கியம், அது கிறிஸ்துவின் அன்பினால் வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு மனம், ஒற்றுமை, ஐக்கியம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம். எந்த காரியம் செய்யினாலும் ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு, ஒருத்தர் சொல்லி, குடும்பமாய் ஒரு முடிவெடுத்து, குடும்பமாய் ஒரு காரியம் தன்னிச்சு செயல்படாதீங்க தயவு செய்து. அதனால தான் அந்த டைவர்ஷன், பிரிவினை குடும்பத்துக்குள்ள வருது. தன்னித்து செயல்படாதீங்க. கிறிஸ்து எப்பொழுது பிதாவுக்கு சித்தமானதை அவர் நிறைவேற்றுகிறவராயிருந்தார். அல்லேலூயா. பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறதை போல நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம். பெற்றோர் பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும்னு நினைக்க கூடாது. அவங்களுடைய உணர்வு என்ன, மற்றவர்களுடைய, அப்பதான் அந்த இடத்துல ஒரு மனம் உண்டாகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்து கிறிஸ்துவின் சிந்தை 8, சகிப்புத்தன்மை. கிறிஸ்துவின் சிந்தை சகிப்புத்தன்மை. கிறிஸ்துவின் சிந்தை சகிப்புத்தன்மை. மத்தேயு புஸ்தகம் 26:67-68 இயேசுவை காரி துப்புனாங்க, கன்னத்தில் கொட்டினாங்க, தலையில் அவர் கொட்டினாங்க, கன்னத்தில் அரைஞ்சாங்க, பரியாசம் பண்ணாங்க, எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். இன்னைக்கு குடும்ப வாழ்க்கைக்கு தேவை சகிப்புத்தன்மை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கிறிஸ்து எல்லா பாடுகளையும், அவமானங்களையும், நிந்தைகளையும் சகித்து கொண்டார். சகிப்புத்தன்மை. கணவனுக்குள்ள சகிப்புத்தன்மை. மனைவி சில குணங்கள் பத்தாது, சுபாவம் பத்தாது,
சில கணவன்மார்களுக்கு குணம் பத்தாது, சுபாவம் பத்தாது, நடக்க பத்தாது, சகித்து கொள்வது, கணவனுடைய சுபாவங்களை சகித்து கொள்வது, மனைவியினுடைய சுபாவங்களை கணவன் சகித்து கொள்வது, மாமியாருடைய சுபாவங்களை மருமகள் சகித்து கொள்வது, மனைவியினுடைய சில காரியங்களை, மருமகளுடைய சில கிரியைகளை மாமியார் சகித்து கொள்வது. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன இல்லை தெரியுமா? கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள சகிப்புத்தன்மை இல்லை. கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 2:12 சொல்லுகிறது, நீங்கள் அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை சகிப்புத்தன்மை. அவங்க சுபாவம் மாறுற வரலும் சகித்து கொள்ளணும். ஆண்டவரே அவங்க சுபாவத்தை மாத்துங்க, அவங்க சுபாவம் சரியில்லை, குணம் சரியில்லை, பேச்சு சரியில்லை, என் கணவருடைய இதெல்லாம் எங்கே தெரியுமா போனோம்? ஒரு நல்ல மாமியார் மருமகள் யார்கிட்ட சொல்லணும் தெரியுமா? ஊரே உங்க அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லக்கூடாது. யார்கிட்ட சொல்லணும்? கர்த்தர்கிட்ட சொல்லணும். குடும்ப பிரச்சனைகளை தயவு செய்து சொல்ற, கணவனோ மனைவியோ மாமியாரோ மருமகளோ ஊரெல்லாம் போய் உங்க மாமியாரை பத்தி பேசக்கூடாது, மருமகளை பத்தி பேசக்கூடாது. உங்க குடும்பத்தில் பற்றி கர்த்தரிட சொல்லணும், ஆண்டவரே நீங்க தான் சீர்படுத்தணும், ஆண்டவரே அவங்க குணத்தை மாற்றணும், அவங்க சுபாவத்தை மாற்றணும், அவங்க நடக்கையை மாற்றணும். அது மாறல வரலும் ஆண்டவரே என் மருமகளை நான் சகித்து கொள்ளணும், என் மாமியாரை நான் சகித்துக்கணும். சகிப்புத்தன்மை. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, பக்கத்தில் கை. இயேசு மட்டும் கேளுங்க, இயேசு மட்டும் சிலுவையில் உங்களை போல என்ன போல டென்ஷன் ஆயிருந்தாருன்னு வச்சுங்க. என்ன சிரிக்கிறீங்க? உங்களை மாதிரி என்ன மாதிரி கோவப்பட்டிருந்தா, எரிச்சல் அடைஞ்சிருந்தா, சகிப்புத்தன்மை இல்லைன்னா நமக்கு ரட்சிப்பு வந்திருக்குமா? கேளுங்க, ரட்சிப்பு வந்திருக்குமா? இயேசு சிலுவையில் பாடுகளில் காரி துப்பா. எந்த ஜனங்களுக்கு நன்மை செய்ய வந்தீங்க? நன்மை செய்வீங்க, உங்களை காரி துப்புவாங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க, உங்க மருமகளை அப்படி நேசிப்பீங்க. ஊரெல்லாம் போய் மாமியார் சரியில்லைன்னு ஊரெல்லாம் தூத்திக்கிட்டு இருப்பாங்க. சகிப்புத்தன்மை. நான் சகித்து கொள்றேன் ஆண்டவரே, சகிப்புத்தன்மை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு, குடும்ப தலைவனுக்கு தேவை, தலைவிக்கு தேவை சகிப்புத்தன்மை. யார்கிட்ட சொல்லணும் தெரியுமா? ஊரெல்லாம் போய் சொல்லக்கூடாது. ஆண்டவரே என் மருமகளுடைய சுபாவத்தை மாற்றுங்க, என் மாமியாருடைய சுபாவத்தை மாற்றுங்க, குடும்பத்தை கட்டுகிறவெல்லாம் மாற்றுங்க. கிறிஸ்துவின் சிந்தை வரணும், கிறிஸ்துவின் சுபாவம் வரணும், கிறிஸ்துவின் குணம் வரணும். என் குடும்பம் தேவ சாயலாய் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்னோடு பேசுறான்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்துங்க. சகிப்புத்தன்மை. நான் சகித்து கொள்ளணும். ரட்சிக்கப்படாத கணவர், நீங்க ரட்சிக்கப்பட்டு நல்ல ஆவியில் நம்ம கணவர் வருவார், வாயை திறந்து அப்படி பேசுவார். என் ரட்சிக்கப்படாத கணவர் பிரிஞ்சு போறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. அந்த சகிப்பு தன்மை தான் கணவருக்குள்ள ரட்சிப்பை கொண்டு வரும். அல்லேலூயா. என் கணவர், ரட்சிக்கப்படாத கணவரை சகித்து கொள்ளும் பொழுது அவர் பேசுறது, நடக்கிறது, பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் துன்மார்க்கனா இருப்பான், கீழ்ப்படியவே மாட்டான், பேரை கெடுப்பான், சொல்றதே செவி கொடுக்க மாட்டான். அந்த கீழ்ப்படியாத பிள்ளைகள் சகித்து கொள்ளும் பொழுது அந்த சகிப்புத்தன்மை ரட்சிப்பை உண்டாக்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்ன தேவை தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட நமக்கு மேலதிகாரி உங்களை மட்டும் அவமானமாக நடத்துவான். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க உங்களை அற்பமாக நினைப்பாங்க. நீங்கள் வேலை செய்கிற முதலாளி உங்களை பலபடி வார்த்தையினால் காயப்படுத்துவான். ஆனால் அதை சகித்து கொள்ளும்போது கர்த்தர் அதே இடத்துல உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களா, அந்த சகிப்புத்தன்மை எனக்கு வேணாம் ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ள சகிப்புத்தன்மை. அடுத்தது 9வது கிறிஸ்துவின் சிந்தை, ஆத்தும பாரம். கிறிஸ்துவின் சிந்தை. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்குள்ள என்ன தேவைன்னா ஆத்தும பாரம், கிறிஸ்துவின் சிந்தை, ஆத்தும பாரம், சுவிசேஷ பாரம். என் குடும்பம் ரட்சிக்கப்படணுமே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமே, என் கிராமம் ரட்சிக்கப்படணுமே, என் சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படணுமே, தினமும் ஒரு ஆத்துமாவுக்காவது இயேசுவை அறிவிக்கணுமே. சுவிசேஷ பாரம். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிந்தை. சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிந்தை, ஆத்தும பாரம், கிறிஸ்துவின் சிந்தை, சுவிசேஷ பாரம். என்னை தொட்ட இயேசு என் கிராமத்தை தொடணுமே, இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு அறிவிக்கணுமே, என் சொந்த பந்தங்களை ரட்சிப்புகளை நடத்தணுமே, இந்த கிராமத்துக்கு இயேசுவை அறிவிக்கணுமே, தினமும் ஒரு ஆத்மாவுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கணுமே, தினமும் ஊழியம் செய்யணுமே, தினமும் திறப்புல நின்று கண்ணீரோடு ஜெபிக்கணுமே. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் கிராமம் குடிச்சு வெறிச்சு விபச்சாரம் பண்ணி விக்கிரக ஆராதனையில பாலாய் போய்கொண்டு இருக்கிற என் கிராம மக்கள், இந்தியாவில் இருக்கிற 150 கோடி ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே. ஆத்தும பாரம்,
சுவிசேஷ பாரம். எவ்வளவு இடம் காலியா கிடக்குது. இந்த இடங்கள் எல்லாம் ஆத்துமாக்களால் நிரப்பப்படணுமே. கீழே இருக்கிற இடங்கள் ஆத்துமாக்களால் நிரப்பப்படணுமே. ஆண்டவரே, உம்மை அறியாமல் ஜனங்கள், ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் இந்த டால்மியா மரத்தில் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் விடுவிக்கப்படணுமே. ஆத்துமா பாரம். 10வது கிறிஸ்துவின் சிந்தை, பரிசுத்தம். சிந்தையில பரிசுத்தம், எண்ணங்கள்ல பரிசுத்தம், வாயின் வார்த்தை, இருதயம், நடக்க, சுபாவத்தில் பரிசுத்தம். கிறிஸ்துவின் சிந்தை பரிசுத்தம். என் சிந்தையில பரிசுத்தம், என் கண்கள்ல பரிசுத்தம், என் நாவுல பரிசுத்தம், என் இருதயத்தில் பரிசுத்தம். உங்க சரீரம் கர்த்தருக்கு பரிசுத்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆவியானவர் உங்களுக்கு பலன் தருவா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்க பலவீனத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். எல்லாரும் கண்ணை மூடலாம். எல்லாரும் கண்ணை மூடி கேட்ட வசனத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் அதன்படி வாழணும், இயேசுவை போல நான் வாழணும்.